Hello students, welcome once again to our channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் 6 இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி ரீடர் அதில் உள்ள த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர் என்ற இந்த பாடத்தை குறித்து படிக்க இருக்கிறோம். இப்போ கீழே ஒரு பிக்சர், ஒரு டயக்ராம், ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் கோடரியை கொண்டு ஒரு மரத்தை வெட்டுவது போன்று இருக்கிறது. அவ்வாறு செய்யும் பொழுது அந்த மரத்தில் உள்ள பறவைகள் மற்றும் அணில் போன்ற சிறிய விலங்குகள் அதிலிருந்து பிரிந்து செல்வதை போன்ற ஒரு காட்சி. ஒன்ஸ் upon a time there was a farmer. முன்பொரு காலத்தில் ஒரு விவசாயி இருந்தார். He lived in a village up in the hills beside a forest. அவர் மலைகளின் மேல் அமைந்த காட்டிற்கு அருகில் அமைந்த ஒரு கிராமத்தில் வசித்தார். பிசைட்னா அருகில். In his farm where he grew many kinds of vegetables, he also had an apple tree. அவருடைய அந்த பண்ணையில் அவர் நிறைய பல்வேறு விதமான காய்கறிகளை அவர் வளர்த்தார். அவர் ஒரு ஆப்பிள் மரத்தையும் வைத்திருந்தார். For many years the farmer and his family had enjoyed the tastiest apples from the tree. For many years the farmer and his family. பல ஆண்டுகளாக அந்த விவசாயியும் அவருடைய குடும்பத்தினரும் had enjoyed the tastiest apple from the tree. அந்த மரத்திலிருந்து கிடைத்த மிக மிக சுவையான ஆப்பிள்களை உண்டு மகிழ்ந்து இருந்தனர். டேஸ்டியஸ்ட் அப்படின்னா என்ன? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. டேஸ்ட், டேஸ்டியர், டேஸ்டியஸ்ட். அடுத்த சென்டென்ஸ். As a boy the farmer and his friends played under the apple tree. சிறுவனாக இருந்த பொழுது அந்த விவசாயியும் அவருடைய நண்பர்களும் அந்த ஆப்பிள் மரத்தின் அடியில் விளையாடினர். They played hide and seek around the tree. அவர்கள் அம்மரத்தை சுற்றி ஒளிந்து பிடித்து விளையாடினர். ஹைட் அண்ட் சீக்னா என்ன? ஒளிந்து பிடித்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. They climbed the tree and swung on it. அவர்கள் மரத்தின் மீது ஏறி அதில் ஊஞ்சலாடினர். And in season they plucked and ate the apples. அந்த பழங்கள் பழுக்கும் காலத்தில் அந்த ஆப்பிள் பழங்களை பிடுங்கி உண்டனர். As the years passed the boy grew into a man. ஆண்டுகள் கடந்த பொழுது அச்சிறுவன் ஒரு மனிதனாக வளர்ந்தான். He took over the farm and continued to enjoy the fruits from the tree. அந்த பண்ணை தோட்டத்தின் நிர்வாக பொறுப்பினை அவன் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அம்மரத்தினுடைய பழங்களை உண்டு மகிழத் துவங்கினான். In the meantime, இதற்கிடையில் many small animals and birds started living in the tree. இதற்கிடையில் அநேகமான சிறிய விலங்குகளும் பறவைகளும் அம்மரத்தில் வாழத் துவங்கின. The man's children and their friends started playing under it. அம்மனிதனுடைய குழந்தைகளும் அவர்களுடைய நண்பர்களும் அம்மரத்தின் கீழே விளையாடினர். The large and shady apple tree now grew old and was bearing fewer and fewer fruits. அந்த பெரிய மற்றும் நிழல் தரக்கூடிய ஆப்பிள் மரமானது இப்பொழுது அதற்கு வயதாகிவிட்டது. அதனால் அது கொடுக்கக்கூடிய கனிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறையத் துவங்கின. ஃபியூவர் அண்ட் ஃபியூவர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா குறையத் துவங்கின. It was nice to sit under its shade in the summer, but nothing grew under it. கோடை காலத்தில் அதனுடைய நிழலின் கீழ் உட்கார்ந்திருப்பது என்பது மிகவும் நன்றாக இருக்கும். ஆனால் அந்நிழல் பகுதியில் வேறு ஒன்றும் வளரவில்லை. The farmer felt the space could be used to grow some vegetables. அந்த விவசாயி அந்த மரத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்தில்
சில காய்கறிகளை செடிகளை வளர்க்கலாம் என எண்ணினார். He also felt he could use the wood to build a new room in his house. அம்மரத்தை வெட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய மரக்கட்டைகளை கொண்டு அவருடைய வீட்டில் ஒரு புதிய அறையை கட்டலாம் என அவர் நினைத்தார். Therefore he decided to cut the tree. எனவே அம்மரத்தை வெட்டிவிடலாம் என தீர்மானித்தார். He did not think about the wonderful times he and his friends had playing around the tree or the delicious apples they ate. அவர் சிறுவராய் இருந்த பொழுது அவரும் அவருடைய நண்பர்களும் அம்மரத்தை சுற்றி விளையாடியதையும் அம்மரத்திலிருந்து கிடைத்த சுவையான அந்த ஆப்பிள்களை உண்ட அந்த அருமையான அற்புதமான காலங்களை அவர் நினைக்க தவறிவிட்டார், சிந்திக்க தவறிவிட்டார் அல்லது சிந்திக்கவில்லை. Rather he felt the tree had outlived its usefulness and should be cut down. Ratherனா அதற்கு மாறாக அவர் இவ்வாறு சிந்தித்தார். எவ்வாறு சிந்தித்தார்? இதற்கு மேல் அம்மரத்தினால் ஒரு பயனும் இல்லை. had outlived its usefulness. அம்மரமானது பயன் தரக்கூடிய அந்த காலகட்டத்தை அது கடந்து விட்டது. அதனால் அதை நிச்சயம் வெட்டிவிட வேண்டும் என எண்ணினார். When the farmer took his axe and began chopping the tree, all the little animals, birds and insects that lived in the tree came rushing down. விவசாயி தன்னுடைய கோடரியை எடுத்து அந்த மரத்தை வெட்ட துவங்கிய பொழுது அம்மரத்தில் இருந்த அனைத்து சிறிய விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகள் வெகு விரைவாக மரத்தின் கீழ் நோக்கி ஓடி வந்தன. They started running around in alarm, chirping and squeaking all over the place. அவைகள் அம்மரத்தை சுற்றி ஒரு பதட்டத்துடன், chirpingனா என்ன, பறவைகள் இடக்கூடிய சப்தத்திற்கு chirping பெயர். ஸ்குவீக்கிங்னா என்ன, அணில்கள் இடக்கூடிய சப்தத்திற்கு ஸ்குவீக்கிங் என்று பெயர். அவ்வாறு அவைகள் வெவ்வேறு விதமாக கூச்சலிட்டு ஒரு பதட்டத்துடன் அந்த மரத்தை சுற்றி வந்தன. The farmer was adamant. ஆனாலும் கூட விவசாயி, adamantனா என்ன, விடாப்பிடியாக இருத்தல். தன்னுடைய முயற்சியில் எந்தவித மாற்றத்தையும் காட்டவில்லை. அவர் அந்த மரத்தை வெட்டி விடுவதில் ஒரு முடிவோடு இருந்தார். அதான் adamant. He raised his axe and the uproar grew. அவர் கோடரியை உயர்த்தினார். The uproar grew. uproarனா என்ன, அப்படியே ஒரு பெருங்கூச்சல். அது மேலும் வளர்ந்தது. அந்த பறவைகளும் அந்த விலங்குகளும் இட்ட அந்த பெருங்கூச்சலானது மேலும் பெருகியது. The farmer, however, forgot his childhood and his animal friends. விவசாயியோ எப்படியோ தன்னுடைய இளமை பருவத்தையும் அப்பொழுது அவருக்கு இருந்த அந்த விலங்கு நண்பர்களையும் மறந்துவிட்டார். He began to chop the tree harder. அவர் அந்த மரத்தை மிகவும் கடினமாக வெட்டத் துவங்கினார். All the little animals became desperate. அந்த சிறிய விலங்குகளும் became desperate. என்ன செய்வதென்று தெரியவில்லை அவைகளுக்கு. And wanted to protect the apple tree at any cost. இப்போ at any cost அப்படின்னா என்ன, அது ஒரு idiomatic expression. என்ன ஆனாலும் சரி அந்த மரத்தை பாதுகாப்பது என்று அவைகள் நினைத்தன. They ran around in circles making a huge commotion. அவைகள் ஒரு வட்ட வடிவில் அம்மரத்தை சுற்றி சுற்றி ஓடி ஒரு பெரிய கூச்சலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தின. கமோஷன் என்ன, பெருங்கூச்சல் மற்றும் குழப்பம். This brought the children out. இந்த கூச்சலும் குழப்பத்தையும் கண்ட குழந்தைகள் வெளியே வந்தனர். The farmer's daughter and her friends began to plead with him. அந்த விவசாயியின் மகளும் அவளுடைய நண்பர்களும் அவரிடம் கெஞ்சத் துவங்கினர். They gathered around the farmer and said. அவர்கள் அந்த விவசாயியை சுற்றி நின்று கொண்டு, Please don't cut the tree. We play here just like you did. தயவு செய்து இந்த மரத்தை வெட்ட வேண்டாம், ஏனெனில் நீங்கள் விளையாடியது போல நாங்களும் இங்கு விளையாடுகிறோம்.
These small animals live here. இந்த சிறிய விலங்குகள் இங்கு வசிக்கின்றன. If you cut the tree, where will they go? நீங்கள் இம்மரத்தை வெட்டினால் அவைகள் எங்கு செல்லும்? You can enjoy the shade when you become old. நீங்கள் வயோதிகராக அல்லது உங்களுக்கு வயதாக ஆகும் பொழுது இந்த மரத்தின் நிழலில் நீங்கள் மகிழலாம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரீ. இது ஒரு அழகான மரம் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. All of a sudden the farmer noticed a small fruit hanging from a branch. திடீரென அந்த விவசாயி ஒரு கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய பழத்தை கண்டார். It was an apple and looked as delicious as the ones he ate as a boy. அது காண்பதற்கு அவர் சிறிய வயதினனாய் இருந்த பொழுது அவர் உண்ட அல்லது அவர் சாப்பிட்ட அதே பழங்களை போன்று பார்ப்பதற்கு மிகவும் சுவை மிக்கதாய் அது இருந்தது. He plucked it and bit into the juicy fruit. அவர் அதை பிடுங்கி அந்த சாறு நிறைந்த அந்த கனியை ஒரு கடி கடித்தார். The memories of the fun he had as a boy came rushing back. சிறுவனாய் இருந்த பொழுது அவர் அடைந்த அந்த இன்ப நிகழ்வுகள் அவருக்கு திரும்ப வந்தன. When his daughter saw the changed expression in her father's face, she started pleading harder. தன்னுடைய தந்தையின் முகத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை கண்ட அவருடைய மகள் மேலும் அதிகமாக அவரிடம் கெஞ்சத் துவங்கினாள். The farmer put down his axe. விவசாயி அவருடைய கோடரியை கீழே போட்டார். He understood that the tree was home to many lovely animals and provided them with so many things. அவர் அந்த மரமானது அந்த அருமையான விலங்குகளுக்கு ஒரு வீடாய் இருந்தது மற்றும் அநேக காரியங்களை அவைகளுக்கு அது அளித்தது என்பதை அவர் புரிந்து கொண்டார். He wanted his little girl to have the childhood that he had had. தான் சிறு வயதினனாய் இருக்கும் பொழுது தான் அனுபவித்த அந்த சிறு பருவ நிகழ்வுகளை தன்னுடைய மகளும் அனுபவிக்க வேண்டும் என அவர் நினைத்தார். அவர் விரும்பினார். He threw away the axe and said to his daughter. அவர் அந்த கோடரியை எறிந்துவிட்டு தன்னுடைய மகளிடம் கூறினார். I promise that I will never cut this tree. நான் சத்தியமாக கூறுகிறேன், இனி ஒருபொழுதும் இந்த மரத்தை நான் வெட்ட மாட்டேன். You and your friends will have your tree and your playground. நீயும் உன்னுடைய நண்பர்களும் உங்களுடைய இந்த மரத்தையும் அதன் கீழ் உள்ள அந்த விளையாட்டு மைதானத்தையும் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இத்துடன் இந்த பாடம் முடிவடைந்தது. கீழே சில எக்ஸசைசஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பார்க்கலாம். Read the following statements, say true or false. Number 1, the farmer had spent his childhood playing under the tree. விவசாயி தன்னுடைய இளமை பருவத்தை அந்த மரத்தின் கீழே விளையாடி கழித்தார். இது ட்ரூ தான், உண்மைதான், ட்ரூ. அடுத்தது, the farmer felt the space could be used to build a house. அந்த மரத்தின் கீழே இருந்த அந்த இடமானது ஒரு வீடை கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என அவர் நினைத்தார். இது தவறு. ஏன்னா அந்த விவசாயி என்ன நினைச்சார், அந்த மரத்தின் கீழே இருந்த அந்த பகுதியை காய்கறி தோட்டங்கள் அமைக்க பயன்படுத்தலாம் தான் அவர் விரும்பினார். அதனால இது ஃபால்ஸ். அடுத்தது, the apple tree requested the farmer not to cut it. அந்த ஆப்பிள் மரமானது விவசாயியிடம் தன்னை வெட்ட வேண்டாம் என கெஞ்சியது. இது தவறு. ஏன்னா அந்த ஆப்பிள் மரம் ஒன்றுமே சொல்லலை. அங்கே இருந்த விலங்குகளும் அந்த பறவைகளும் தான் என்ன சொன்னாங்க, இதை வெட்ட வேணான்னு சொன்னாங்க. ஆப்பிள் மரம் சொல்லலை. சொன்னது அந்த குழந்தைகளும் அந்த விலங்குகளும் தான். அதனால் இது ஃபால்ஸ். Fourth one, all the little animals were happy about the farmer's decision. அந்த விவசாயியின் முடிவை கண்ட அனைத்து சிறிய விலங்குகளும் மகிழ்ந்தன. இது ஃபால்ஸ்.
ஏன்னா அவர் மரத்தை வெட்ட போகிறேன் அப்படின்னு அவர் எடுத்த முடிவை கண்டு அந்த சிறிய விலங்குகள் மகிழ்ச்சி கொள்ளலை, அதற்கு பதிலாக வருத்தம் தான் கொண்டன. அதனால் இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன், த ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஹோம் ஃபார் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ். அந்த ஆப்பிள் மரமானது அனைத்து சிறிய விலங்குகளுக்கும் வீடை போன்று இருந்தது அல்லது வீடாக இருந்தது. இது உண்மைதான். அந்த ஆப்பிள் மரத்தில் நிறைய சிறிய விலங்குகள், பறவைகள்லாம் கூடு கட்டி அங்கு வசித்தன. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இப்போ இதே இதை நம்ம அந்த ஆன்சரோடு கொடுத்துருக்குறோம். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆன்சர்ஸ்: The farmer had spent his childhood playing under the tree. இப்போ இது ட்ரூ தான். ஏன்னா ஃபார்மர் தன்னுடைய இளமை பருவத்தில் அதன் கீழே விளையாடினார். 2, the farmer felt the space could be used to build a house. அந்த மரத்தின் கீழே இருந்த அந்த பகுதியானது ஒரு வீடு கட்ட உதவும் என அவர் நினைத்தார். இது ஃபால்ஸ். 3rd one, the apple tree requested the farmer not to cut it. தன்னை வெட்டிவிட வேண்டாம் என்று அந்த ஆப்பிள் மரம் விவசாயியிடம் கெஞ்சியது. இது ஃபால்ஸ். ஏன்னா ஆப்பிள் மரம் எப்பயுமே அவர்கிட்ட வெட்ட வேணான்லாம் ஒன்றுமே சொல்லலை. 4th one, all the little animals were happy about the farmer's decision. அந்த விவசாயியின் முடிவை கண்ட அனைத்து சிறிய விலங்குகளும் மகிழ்ந்தன. இது ஃபால்ஸ். 5th one, the apple tree was home for all the little animals. அனைத்து சிறிய விலங்குகளுக்கும் அந்த ஆப்பிள் மரமானது வீடாக இருந்தது. இது ட்ரூ தான். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் இதன் தொடர்ச்சியாக இதனுடைய அடுத்த பாகத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காணலாம்.